இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். முருக பக்தருக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். இந்த பதிவுல வேல்மாறல் மகா மந்திரம் வித் மீனிங் இதான் நம்ம பார்க்க போறோம். இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் எப்படி இந்த புக்ல இருக்கு, நான் இதை எப்படி பாராயணம் செய்யறேன் அப்படின்றத முழு விழுக்கமா நான் இந்த பதிவுல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ் என்ன மாதிரி இருக்கிறவங்க, தமிழ் படிக்க தெரியாதவங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். அவங்க எல்லாம் இந்த மாதிரி வேல்மாறல இங்கிலீஷ்ல புக்கை வாங்குனீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஒரு இங்கிலீஷ்ல பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இந்த பிரிண்ட் அவுட்டை பார்த்துதான் படிச்சேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும். எழுத்துகள் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும், குட்டி குட்டியா இருக்கும். இதுல ரெண்டாவது நெகட்டிவ் என்னன்னா, எந்த ஒரு விளக்கமும் இல்லை, இதுக்கான அர்த்தம் என்ன, இது யார் எழுதுனா அப்படின்லாம் எந்த விளக்கமும் இருக்காது. மற்றபடி படிச்சுக்கிட்டே போகலாம், அவ்வளவுதான். ஆனாலும் வேல்மாறல் அப்படின்ற ஒரு நம்பிக்கையால இதை நான் படிச்சேன். ஆனாலும் இதை புரிஞ்சு நான் படிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சதுனால ரொம்ப தேடி பிடிச்சி இந்த ஒரு புக்கை நான் வாங்கியிருக்கேன். நீங்களுக்கும் யாருக்காவது இந்த புக் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு நல்ல கிவ் அவே அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு 10 பேருக்காவது கண்டிப்பா இந்த புக்கை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? இந்த வேல்மாறல் புக்கு பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும். எழுத்துக்களை ரொம்ப கிளியரா கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இங்கிலீஷ்லயும் முழுக்க இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. ரெண்டுத்திலையும் நம்ம படிச்சுக்கலாம். இதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது டாக்டர் கேது ராமச்சந்திரசேகர் அப்படின்றவங்க வேல்மாறலை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. முதல்ல பாத்தீங்கன்னா சஸ்திர பந்தம் இதுதான் கொடுத்துருக்காங்க. நம்ம வியாபாரம் செய்யற இடத்துல ஏதாவது கடைகள்ல பாத்தீங்கன்னா இல்ல வீட்லயும் கூட இதை நம்ம வச்சு வழிபாடு செய்யலாம். சஸ்திரபந்தத்தை பத்தி ஃபுல் விளக்கமா கொடுத்துருக்காங்க. பாமன் ஸ்ரீமத் குமார குருதாச சுவாமிகள் அருளி செய்த சாஸ்திரபந்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நமக்கு சில பேர் இப்ப கூட வீட்டுல வச்சு வழிபாடு செய்யறது உண்டு. உங்களுக்கு வேணும், நம்மளோட வியாபாரம் நல்லா இருக்கணும், நம்மளோட வியாபாரம் செழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு சஸ்திரபந்தம் இருக்கிறது இப்ப பித்தளையிலும் கிடைக்குது. இந்த மாதிரி நீங்க வீட்டுல வச்சு தாராளமா வழிபாடு செஞ்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல விநாயகர் துதி இருக்கு. அந்த இங்கிலீஷ் பிரிண்ட் அவுட்ல நான் எடுத்திருந்தேன் இல்லையா, அதுல விநாயகர் துதி இல்லை. 5 கரத்தனை ஆனை முகத்தனை ரொம்ப அழகான விநாயகர் துதி. இதை முதல்ல சொல்லிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரிஜின் ஆஃப் வேல்மாறல். வேல்மாறல் எப்போ வந்தது, இது யார் எழுதுனா, எப்படி எழுதுனா அப்படின்னு எல்லாம் இதுல கொடுத்துருக்காங்க. 1928 வள்ளிமலையில பாத்தீங்கன்னா வேல்மாறல் ஒரிஜின் அப்படின்னு சொல்றாங்க. இதை பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வள்ளிமலையில சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அருணகிரிநாதர் அருளி செய்த வேல் வகுப்புல சச்சிதானந்த சுவாமிகள் இதை பாடியிருக்காங்க. இதுதான் வேல்மாறலோட ஒரிஜின். இந்த மாதிரிதான் வேல்மாறல் வந்திருக்கு. நம்ம எதுக்காக வேல்மாறல் படிக்கணும், பெனிஃபிட்ஸ் ஆஃப் வேல்மாறல் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியா வேல்மாறல் ஒரு ஔஷதமா இருக்கு, மெடிசினா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு திருமண தடை நீங்கும், குழந்தை பேரு கிடைக்கும், நம்ம சம்சாரம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முருகரை லார்ட் சுப்பிரமணிய இஸ் செலிப்ரேட்டட் as the supreme healer of சம்சாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா முருகர் தான் எல்லாம் அப்படின்னு அர்த்தம். சுப்ரீம் லெவல்ல, சுப்ரீம் கோர்ட் தெரியும்ல, அந்த மாதிரி சுப்ரீம் தான் லாஸ்ட், அந்த லெவல்ல முருகர் தான் எல்லாம் அப்படின்னு இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லிக்கலாம். Those who devotedly recite வேல்மாறல் continuously for 48 days are assured that their legitimate wishes will be fulfilled. அப்படின்னா யார் ஒருவர் 48 நாள் இந்த வேல்மாறலை பாராயணம் செய்யறாங்களோ அவங்களோட நியாயமான கோரிக்கை கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ரொம்ப நல்ல விஷயம். இது நான் சொல்லல, அருணகிரிநாதரும் சச்சிதானந்த சுவாமிகளும் சொல்லியிருக்காங்க. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க, இதனால படிக்கணும் அப்படின்னு. சரி, ரீசன் ஃபார் த ஹியூமன் டு பி கால்ட் அஸ் அ மந்திரம். இதை நாம ஏன் மந்திரம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. மந்திரம் அப்படின்னா அடுத்தடுத்து அதே நம்ம பாராயணம் செய்யறதுதான் மந்திரம். திருத்தணியில் உதித்தரலும் இருக்குல்ல, இதை நாம இந்த வேல்மாறல்ல 108 முறை பாராயணம் செய்யறோம். அதனாலதான் இதை மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேல்மாறல் மகா மந்திரம் பாராயணம் எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல பாத்தீங்கன்னா வேலும் மயிலும் சேவலும் துணை, இதை 6 முறை சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் கந்தர் அலங்காரம் இருக்கு, அதுக்கப்புறம் மயில் அலங்காரமும் இருக்கு. இதெல்லாம் சொல்ல தெரியுது, நம்மளால ஃப்ளூயண்டா படிக்க முடியுது அப்படின்னா இதெல்லாம் தாராளமா படிச்சுக்கலாம். இல்ல நம்ம டைரக்டா வேல்மாறல் பாராயணம் செய்யலாம் அப்படின்னாலும் தப்பில்ல, அதையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மலை நடத்துகுகன் வேலை. இதை 20 முறை நாம சொல்லிக்கணும். முதல்ல 20 முறை இதை நாம சொல்லிக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த வர ஸ்டான்சாஸ்ல இப்ப பருத்தமலை சிறுத்த இடை இருக்கு இல்லையா, இதை சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் திருத்தணியில் உதித்தருளும் இதை ஒரு தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம்
கண்டினியூஷனா இன்னொரு ஸ்டான்ஸா வரும், மறுபடியும் திருத்தணியில் உதித்தரலே வரும், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். 64 ஸ்டான்ஸா இருக்கு. 64 ஸ்டான்ஸாக்கு நடுநடுவும் இந்த திருத்தணியில் உதித்தரலும் வரும். கூடவே பாத்தீங்கன்னா அதுக்கு கீழேயும் நாம திருத்தணியில் உதித்தரலும் தான் சொல்ற மாதிரி இருக்கும். மொத்தமா 64 பாடல்கள் இதுல இருக்கு. அந்த 64 பாடல்களை நம்ம முடிச்சதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம திருத்தணியில் உதித்தரலும் இருக்கு இல்லையா, அதை 20 முறை சொல்லணும். ஆக திருத்தணியில் உதித்தரலும் இந்த ஒரு வரிகளை கரெக்டா நாம 108 தடவை ஃபுல் கனெக்டா சொல்ல மாதிரி ஆயிடும். இது முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கந்தர் அந்தாதி இருக்கு. டைம் இருக்கு அப்படின்றவங்க, படிக்க முடியும் அப்படின்றவங்க அதை கூட தாராளமா படிச்சுக்கலாம். நம்ம இல்லைன்னா நம்ம வேல்மாற லாஸ்ட் 64 ஸ்டான்ஸா இருக்குல்ல, அதை சொல்லிட்டு திருத்தணியில் உதித்தரலும் இதை 20 முறை சொல்லிட்டு நாம முடிச்சுக்கலாம். அத்தோடய இதை முடிச்சுக்கலாம். முடியும் அப்படின்றவங்க இந்த கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி இதை சின்ன சின்னதா கொடுத்துருக்காங்க, இதையும் நம்ம சொல்லிக்கலாம். கந்தர் அலங்கார நூலின் பெருமையும் கொடுத்துருக்காங்க. கந்தர் அலங்காரம் நூல் எதுக்காக நம்ம படிக்கணும், த ப்ரைட் ஆஃப் த புக், அது முழுசா கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன ஒரு வரியில, அதையும் கொடுத்துருக்காங்க. முடிஞ்சா அதையும் படிச்சுட்டு லாஸ்ட்ல வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்றத 6 முறை சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேல் மாறல் முடிஞ்சிடும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த 64 ஸ்டான்ஸை சொல்லிட்டு திருத்தணியில் உதித்தரலும் இதை 20 முறை லாஸ்ட்ல சொல்லிட்டு வேல் மாறலை முடிச்சுக்குவாங்க. உங்களோட டைமுக்கு ஏற்ப நீங்க இதை கண்டிப்பா மாத்திக்கலாம். ஆனா சொல்ல வேண்டிய விஷயங்களை கண்டிப்பா நீங்க முக்கியமா என்னென்ன சொல்லணுமோ அதை சொல்லிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, வேல்மாறலுக்கு அர்த்தம் என்ன. இவ்வளோ படிச்சோமே நாம, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியாம படிச்சோம் அப்படின்னா எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, these prize worthy of fetch of those of the veil in the hands of the one who rises like the sun of knowledge at Tirthani called as Shantiniketan, and the old man of the hill and who resides in the heart of mind who rides the peacock. யார் மயில ஓட்டுறாங்களோ, யார் கையில வேல் இருக்கோ, யார் சூரியன் மாதிரி ஞானத்தை வச்சிருக்காங்களோ அவங்கள பத்தி தான் நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. ரொம்ப அழகான ஒரு வரிகளோட பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ்லயும் நமக்கு தமிழ் அப்படின்ற ஒரு ஃபீல் வரணும், அந்த அளவுக்கு இந்த வரிகள் எல்லாமே இருக்கு. ஒரு ஸ்டான்ஸாக்கும் என்னென்ன அர்த்தம் அப்படின்னு ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதே மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப விசேஷமா என்னென்ன இதை படிச்சா என்ன ஆகும் அப்படின்னு ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க. தமிழ் படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலதான் நமக்கு அந்த நல்ல விஷயங்களே தெரியுது. இது சாஸ்திர பந்தம் இங்கே கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா வியாபாரம், தொழில், பதவி, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நீங்க உங்களோட எதிர்மறையான எண்ணங்களை மறைவாக்குறதுக்காக இதை பாராயணம் செய்ய வேண்டிய பாடல் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க. இதை நீங்க பாராயணம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். உங்களோட வியாபாரம், தொழில் இதுல எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல விநாயகர் துதி ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. 5 கரைத்தனை ஆணை முகத்தனை, இதை விநாயகர் துதி இது முக்கியமா படிங்க. நம்ம எந்த வேலையா இருந்தாலும் விநாயகரை கும்பிடாம எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். அதனால வேல் வழிபாடு செய்யும் போதும் சரி விநாயகரை முதல்ல கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேல் மாறல் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வேல் மாறலும் பாராயணம் செய்வதால் ஏற்படும் பயன்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேல் வகுப்பும் ஔஷதம் போன்றது. ஒரு மருந்து நோய்களை தீர்ப்பது போல இந்த வகுப்பும் புற நோய்களை நீக்கும். அந்த மாதிரி புற்றுநோயே இது நீக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேல்மாறார பாராயணம் சொல்றது பாத்தீங்கன்னா புற்றுநோய் மாதிரி நோய்களை நீக்கும் அப்படி இதுல கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த வேல்மாறலுக்கு ஒரு சக்தி இருக்கு அப்படின்றத நீங்க மனசுல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இதை படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஞானத்தை கொடுக்கும். நம்மளோட வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கை, பெரிய வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கையை முருகர் தருவாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யார் ஒருவர் 48 நாட்கள் வேல்மாறலை தொடர்ந்து பாராயணம் செய்வார்களோ அவர்களது நியாயமான கோரிக்கைகள் கட்டாயம் நிறைவேறும் என்பது திண்ணம். இந்த வரியை நீங்க எழுதியே வச்சுக்கோங்க. ஏதான் இது நான் சொல்லல, அருணகிரிநாதரும் சரி சச்சிதானந்த சுவாமிகளும் நிறைய சித்தர்களும் இதை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பொருள் உணர்ந்து பிழையின்றி ஒவ்வொரு வரிகளும் படித்தல் மிக அவசியம். இது என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்காங்க போல. தப்பா படிக்க கூடாது, நம்ம அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு பிழை இல்லாம படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தப்பு இல்லாம படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான்.
இந்த துதியை பாராயணம் செய்வர்களுக்கு திருமண தடை நீங்கும், புத்திர பெரும் கிடைக்கும், காக்கா வலிப்பும் புற்றுநோய் முதலான எல்லா நோய்களும் நீங்கும், சர்வரோக நிவாரணியாகும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இத பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே சொல்ல மாதிரி முருகர் அப்படின்னால யூனிவர்ஸ் தான், நம்மளோட யூனிவர்ஸ் தான் நம்மளோட முருகர். எல்லா பக்கமும் அவர் இருக்கிறதுனால எந்த நோயும் நமக்கு அண்டாது. அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இந்த வேல்மாறல் நம்ம கூட நிற்கும். அதனால இதையும் நீங்க தாராளமா மனசுல வச்சுக்கலாம். மந்திரம் என கூறும் காரணம் இதனால வந்துடும். நான் இங்கிலீஷ்ல சொன்ன மாதிரி 108 முறை நாம திருத்தணியில் அப்படின்றத பாடுறோம், பாராயணம் செல்றோம். வேலின் பெருமை கூறுவதால் இது வேல்மாறல் மகா மந்திரம் ஆயிற்று அப்படின்னு இதை கொடுத்துருக்காங்க. வேல் அப்படின்னா அதுக்கு உண்டான மகிமை என்ன அப்படின்னு பாடுறதுனாலே இது மந்திரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த வேல் மாறலை மட்டும் பாராயணம் செய்தால் போதும், அவை அனைத்தும் தீர்ந்து மகிழ்ச்சி நிலைக்கும், நம்பிக்கை பிறக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான வார்த்தைகள் நம்ம மனசுல பதிஞ்சிடும். வேல் மாறல் மகா மந்திரம் பாராயணம் இதுக்கு எப்படி படிக்கிறது என்னென்ன அப்படின்றத ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்துக்களை பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கு தமிழ்ல பார்க்க. கந்தர் அலங்காரம், இதுலயும் அவ்வளவுதான் கந்தர் அலங்காரம் இருக்கு, மயில் அலங்காரம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வழக்கம் போல நாம ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா, வேலும் மயிலும் சேவலும் துணை, இது 6 முறை சொல்லிட்டு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலை, இதை 20 முறை நாம பாடணும். முதல்ல 20 முறை பாடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பருத்த முலை சிறுத்தேடை இந்த ஸ்டான்ஸாவை பாடிட்டு மறுபடியும் நம்ம திருத்தணியில் உதித்தரணும் பாடணும். அதுக்கப்புறமும் திருத்தணியில் உதித்து அருளும் இதுதான் வரும், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். 64 பாடல்கள் என்ன இருக்கோ அது பாடுங்க. அதுக்கு கீழே திருத்தணியில் உதித்தரலும் இருக்கு இல்லையா, அதை 20 டைம்ஸ் லாஸ்ட்ல சொல்ற மாதிரிதான் இருக்கும். இதுல என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாடல்கள் இருக்கு இல்லையா, நம்மளோட பிரச்சனைக்கு ஏற்ப சில பாடல்களை நம்ம தாராளமா படிச்சுக்கலாம், அதையே பாராயணம் செய்யலாம், ஒன்னும் தப்பு இல்லை. எதுவும் முடியலையா, இந்த திருத்தணியில் உதித்தரல் இருக்கு இல்லையா, இதையே 108 தடவை பாராயணம் செஞ்சுக்கலாம் முதல்ல. அதுக்கப்புறம் போக போக நம்ம எல்லாத்தையுமே சொல்லிக்கலாம். சரிங்களா. லாஸ்ட்ல 64 ஸ்டான்ஸா முடிஞ்சதுக்கு அப்புறமும் நாம திருத்தணியில் உதித்தரல் 20 தடவை சொல்லணும். அப்போ கரெக்டா 108 தடவை திருத்தணியில் உதித்தரல் நம்ம பாராயணம் செஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா கந்தர் அந்தாதி இருக்கு, அதையும் சொல்லிக்கலாம். கந்தர் அலங்கார நூலின் பெருமை இருக்கும், வேணுன்றவங்க அதையும் படிச்சுக்கலாம். லாஸ்டா பாத்தீங்கன்னா வேல் மாறலுக்கு பொருள் என்ன, அது நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு தமிழ்ல கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிலீஷ்ல நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிறத விடையும் தமிழ்ல படிச்சீங்க அப்படின்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வேற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ்ல சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி நம்மளால படிக்க முடியாது. பட் தமிழ்ல நீங்க ஒரு எழுத்தா கூட்டி படிச்சாலும் சரி அந்த ஃபீல் வேற மாதிரியா இருக்கும். நான் இப்படிதான் படிக்கிறேன். இதுல படிக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஒரு பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடல் வரிகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லாமே மந்திரம் தான். வேல் மாறல் ஒரு மகா மந்திரம். உங்களுக்கு தேவையானது எடுத்து நீங்க தாராளமா பாராயணம் செய்யலாம், ஒன்னும் தப்பு இல்லை. எதிரிகள் நீங்க, நம்மளோட கஷ்டம் தீர, திருமண தடை நீங்க, ஒரு பாடல்களும் இருக்கு. அதை நீங்க பார்த்து உங்களுக்கு எந்த பாடல் தேவையோ அதுக்கு உண்டான பொருள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அந்த பாடலை நீங்க தாராளமா பாராயணம் செஞ்சுக்கலாம். எல்லாமே அதே மாதிரிதான் இருக்கு. கடைசியா ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, சிறிய வேலினை நமது கரங்களில் வைத்து வேல் மாறலை படித்தால் முருகன் அருள் முன்னின்று நம்மை காக்கும். வேல் மாறலோடு வேலினையும் நமது கைப்பையிலேயோ அல்லது சட்டை பாக்கெட்டிலேயோ வைத்திருந்தால் அது கவசம் போல நாம் செல்லும் இடமெல்லாம் நம்மை காத்து ரட்சிக்கும் என்பது உறுதி. சரிங்களா. வேல் நம்ம கூட வச்சுக்கிறது அவ்வளோ ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது. நம்மள காக்கும் கடவுள் முருகர் நம்ம கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு இதுல கொடுத்திருக்காங்க. யாரோ சொல்லி நீங்க கேக்குறத விட ஒரு சித்தர் சொல்லியோ, இப்போ அருணகிரிநாதர் சொல்லியிருக்காங்க, சச்சிதானந்த சுவாமிகள் சொல்லியிருக்காங்க, குமாரகுருதாச சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாம் சொன்னா நம்பிதானே ஆகணும். யார சொல்றதை விட இவங்க சொல்றது உண்மைதானே. ஏன்னா முருகரை நேர்ல பார்த்தவங்க சொல்றாங்க. அதனால இதை நம்ம நம்பிக்கையோட பாராயணம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட துன்பங்கள் நீங்கி நம்மளோட கோரிக்கைகள் என்ன இருக்கோ அது நிறைவேறும் அப்படின்றது கண்டிப்பா 100% உறுதி அப்படின்னு நானே சொல்றேன். இந்த புக்கு பாத்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு, தமிழ் எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது என்னோட கிளாஸ் புக்கு தான். இந்த புக்லயும் பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு தான் எழுதியிருக்கேன். பிள்ளையார் சுழியோட சேர்த்து நம்ம இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வேற மாதிரியா இருக்கும்.
நம்ம ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் கான்பிடன்ஸ் தான். அதை வந்து எனக்கு என்னோட முருகன் தான் கொடுக்குறாரு அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வேல்மாறல் பகுதி விளக்கம் எல்லாமே உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வேல்மாறல் வந்து தாராளமா சந்தோஷமா பாராயணம் செய்யட்டும் அப்படின்னு நானும் கேட்டுக்கிறேன். முருகர் நீங்க கேட்டது எல்லாமே உங்களுக்கு அருளட்டும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். சரிங்க, இந்த புக்கை பத்தியோ வேல்மாறல் பத்தியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு, இதை எப்படி படிக்கணும், ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல தாராளமா கேளுங்க. நான் பேசுனதுல ஏதாவது தப்பு இருந்தது, தமிழ்ல ஏதாவது பிழை இருந்தது அப்படின்னா கண்டிப்பா என்னையும் திருத்துங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் அந்த விஷயம். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் எடுக்க எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும். என் சேனல் நீங்க இப்பதான் முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ முழுசா பார்த்ததுக்காக உங்க எல்லாருக்குமே பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.